திருநெல்வேலி தூத்துக்குடி 4 வழி தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் விதிமீறலில் ஈடுபடும் வாகன ஓட்டிகளாலும் போக்குவரத்து காவல்துறையினரின் அலட்சிய போக்காலும் மிக மோசமான விபத்து ஏற்படும் பகுதியாக மாறியுள்ளது. அது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். அண்மை காலமாக திருநெல்வேலி தூத்துக்குடி 4 வழி தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பு பகுதியில் உள்ள கேடிசி நகர் சந்திப்பு, பேருந்து பணிமனை எதிர்ப்புறம் மற்றும் ரவுண்டானா பகுதிகளில் விதிமீறலில் ஈடுபடும் வாகன ஓட்டிகளாலும் போக்குவரத்து காவல்துறையினரின் அலட்சிய போக்காலும் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது. இது குறித்து நமது செய்திக்குழு கள ஆய்வு மேற்கொண்ட போது அப்பகுதிகளில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல், சர்வீஸ் சாலைகளில் கட்டுப்பாடின்றி அதிவேகமாக தாறுமாறாக வரும் வாகனங்கள், சாலையில் குறுக்கே கண்டபடி நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் என அங்கு கண்ட நிகழ்வுகள் அனைத்தும் பெரும் அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியது. இதற்கு காரணம் இப்பகுதிகளில் முறையான போக்குவரத்து சிக்னலோ, போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த போதிய காவலர்களோ, எச்சரிக்கை பதாகைகளோ வாகனங்களின் வேகத்தை குறைக்கும் வகையில் வேகத்தடை போன்றவை ஏற்படுத்தவில்லை என்பதும் தெரியவந்தது. பொதுமக்கள், வேலைக்கு செல்வோர் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் அன்றாடம் பயன்படுத்தி வரும் இந்த சாலைகளில் தினம் தினம் விபத்துக்கள் ஏற்படுவதும் அதனால் உயிரிழப்புகள் ஏற்படுவதும் அன்றாட நிகழ்வாகிவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். இது குறித்து நமது செய்தியாளரிடம் இப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடிய பகுதி, பிளஸ் கமர்ஷியலான ஏரியா, பிளஸ் டிப்போ. முன்னாடி எல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போக்குவரத்து வந்து பீக் ஹவர்ல மட்டும் தான் இருக்கும். இப்ப எப்பவுமே வந்து ஃபுல் டைம் இந்த இடத்துல வந்து போக்குவரத்து ஜாஸ்தியா இருக்குது. அதாவது 2 சைடு பாக்கணும், ரோட்ல 2 சைடு பாக்குற பழக்கம் பொதுமக்கள்கிட்ட முதல்ல இல்லவே இல்லை. ஒரு சைடு பாக்குறாங்க, அந்தால உள்ள வந்து விழுந்துடுறாங்க. பயங்கரமான புரூட்டல் ஆக்சிடென்ட்ஸ், மரணம்லாம், ஆன் ஸ்பாட் மரணங்கள் நிறைய நடந்திருக்குது. அரசாங்கம் தயவு செய்து இதை வந்து கொஞ்சம் பாருங்க. இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக போக்குவரத்து காவல்துறையினர் இருக்கணும். 4 வழிச்சாலையில உள்ள இந்த கிராசிங்ல ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. போக்குவரத்து போலீசாரும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு வந்து நல்முறை செய்யுங்க. அங்க மட்டும்தான் நிக்காங்க, இங்க பக்கத்துல யாருமே போலீஸ்ல இல்ல. தயவு வந்து கொஞ்சம் போலீஸ் ஒரு 2-3 போலீஸ் நின்னாங்கன்னா மக்களும் கொஞ்சம் ஒழுங்கா போவாங்க. இது குறித்து திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் தேஷ்முக் சேகர் சஞ்சயிடம் நமது செய்தியாளர் கேள்வி எழுப்பிய போது, வரும் நாட்களில் காவல்துறை சார்பில் அந்த பகுதிகளில் போக்குவரத்து காவலர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்றும், இப்பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த புதிய திட்டங்கள் தீட்டப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தொடரும் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் கேடிசி நகர் சந்திப்பு, பேருந்து பணிமனை எதிர்ப்புறம் மற்றும் ரவுண்டானா ஆகிய பகுதிகளில் உடனடியாக போக்குவரத்து காவல்துறையினரை நியமித்து விதிகளை மீறி விபத்துக்கள் ஏற்பட வழிவகுப்போர் மீது தயவு தாட்சணியமின்றி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இப்பகுதிகளில் வேகத்தடைகளை அமைத்து முறையான எச்சரிக்கை பதாகைகளை அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். இந்த 4 வழி சாலையை சுற்றி பார்த்தீர்கள் என்றால் 8 முதல் 9 சாலை சந்திப்பு இந்த பகுதியில் சேர்கிறது. இந்த பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் தினம் தினம் போக்குவரத்து விதிமுறைகள் மீறல்களினால் தினம் தினம் விபத்துகள் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. உயிரிழப்பும் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாநகர காவல்துறை மற்றும் மாவட்ட காவல்துறையின் சார்பில் இப்பகுதியில் தினந்தோறும் போக்குவரத்து போலீசார் நிறுத்தப்பட வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பொதுமக்களும் சட்டத்தின் அடிப்படையில் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து எந்த பகுதியில் திரும்ப வேண்டும், எந்த பகுதியில் திரும்ப கூடாது என்பதையும் கவனித்து சென்றால் மட்டுமே விபத்துகளை தொடர்ந்து தவிர்த்திட முடியும். விழிப்புணர்வு மற்றும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்தால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு உருவாகும். பொதுமக்கள் உயிரினை காத்திட வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் பல மாத கோரிக்கையாக இருக்கிறது. சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியில் இருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.